நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து ராஜ் துறையில 60,000 கோடி, சுரங்கம் கனிம வளத்துறை யாரு துரைமுருகன் ஐயா ஏற்கனவே மணல் கொள்ளை செம்மண் கொள்ளை பொன்முடி மேல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளை 4,730 கோடி அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வரல அப்படின்ட்டு சேட்டலைட்ல பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரை பிடிச்சாங்க? தாசில்தார், கலெக்டர், அதிகாரிகள் கையெழுத்து போட்டாதானே இந்த ஊழல் நடக்கும். அப்போ அதை பிடிக்கிறாங்கல்ல. உங்களுக்கு 30 மீட்டர் நீளத்துக்கு தோண்டிக்கலாம்னு சொன்னா நீங்க 300 மீட்டருக்கு தோன்றீங்க, 3 மீட்டர் ஆழத்துக்கு தோண்டிக்கலாம்னு சொன்னா 30 மீட்டர் ஆழத்துக்கு தோன்றீங்க. அப்போ இது எந்த அளவுக்கு கனிம வள கொள்ளை? அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே ஒரு கட்டத்தில் காலி ஆயிரும், நம்மளுக்கு இயற்கை வளங்கள் அழியப்பட்டுவிடும். அப்போ இதுக்கு கிட்டத்தட்ட 60,000 கோடி எரிசக்தி துறை, ஃபியூயல் துறையில் காற்றாலை மின்சாரம், நீர் மின்சாரம், அப்புறம் அனல் மின்சாரம் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஊழல். நீங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு டிரான்ஸ்ஃபார்மரை வாங்குறதுல 26 கம்பெனி என்னமோ ஒரே ரேட்டு போட்டிருக்காங்க. 962 ரூபா, 9,962, 9,962, 26 பேரும் ஒரே ரேட் டெண்டர். எங்கன்னா அந்த மாதிரி போட முடியுமா? அப்ப டெண்டர் என்ன செய்யறாங்க? பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு 800 டிரான்ஸ்ஃபார்மர்னா இவருக்கு 200, இவருக்கு 250 பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி எங்கன்னா நடந்திருக்குமா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த துறையில ஊழல். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில ஊழல், நீர் ஆதாரத்துறை, சென்னை மாநகராட்சியில மட்டும் 10,000 கோடி ஊழல். நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சரை கேட்டாங்க, 4,500 கோடி மழைநீர் வடிகால் வாய் கொடுத்துருக்கோம், இன்னைக்கும் தண்ணி நின்றுனுது. அந்த 4,500 கோடி கணக்கு என்ன?